ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஷஸ்ரீ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலராக எல்லாத்துக்குமே சொல்லிகிட்டு இருக்கிறது வந்து டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் சாப்பிடுங்க. இது வந்து உங்களுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரெக்னென்ட் ஆகிற ட்ரை பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ப்ரெக்னென்ட் ஆக ட்ரை பண்ணுறவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ், அது மட்டும் இல்லாமல் ரெகுலராகவே நீங்கள் வந்து இந்த 5 பாதாம் சாப்பிட்றது வந்து உங்களோட லைஃப் ஸ்டைலாகவே நீங்கள் மாற்றிக்கிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா, அது வந்து அதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதை நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல என்னென்ன மாற்றங்கள் நிகழும், இதால் என்னென்ன பெனிஃபிட்ஸு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ்ரீ சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பாதாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் நிறையா விட்டமின், நிறையா கனிமங்கள் எல்லாமே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ பொதுவாக விட்டமின் எல்லாம் இருக்குது அப்படின்னா என்னென்ன விட்டமின் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, வைட்டமின் B2, வைட்டமின் இ, பொட்டாசியம், மக்னீஷியம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இரும்பு சத்து, புரோட்டீன், பாஸ்பரஸ், கால்சியம், காப்பர், இந்த மாதிரி நிறையா சத்துக்கள் வந்து இந்த பாதாமில் வந்து இருந்துகிட்ருக்கு. இதில் பார்த்திங்கன்னா வந்து மோனோசாச்சுரேட் கொழுப்பு அதிகமாக இருக்கிறதுனால இது உங்களோட இதயத்தை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து இதய நோயாளிகளாக இருக்கட்டும், இல்லை இதய பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து இதை ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இது வந்து உங்களுடைய அந்த பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இதில் வந்து நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்புன்னு பிரித்து பார்க்கல. இதில் இருக்கிற நல்ல கொழுப்பு உங்களுடைய இதயத்தை பாதுகாத்துக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதில் இருக்கிற விட்டமின் இ பார்த்திங்கன்னா உங்களுடைய இதய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு 50% ரொம்ப 50% நம்ம இதய பிரச்சனைகளை சரி பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறது ஒரு ஆய்வில் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த பாதாம் பார்த்திங்கன்னா வந்து உங்களோட டெய்லி வந்து நீங்கள் ஒரு 5 பாதாம் நீங்கள் எடுத்துக்கிறது மூலமாக உங்கள் உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ரால் குறைஞ்சி நல்ல கொலஸ்ட்ரால் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து உங்களோட ரத்த அழுத்தத்தை கம்மி பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது எப்படின்னா, இதில் வந்து சோடியம் குறைவாகவும் பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறதுனால இதை வந்து பிளட் ப்ரெஷர் இருக்கவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற டைமில் சாப்பிடும்போது உங்களுடைய பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து புற்றுநோய் செல்களை வந்து எதிர்த்து போராடுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிட்டு இருக்கும்போது வந்து நைட்ரோ கெமிக்கல், அப்புறம் ஃப்ளோனைட், இந்த மாதிரி தனிமங்கள் இருக்கிறதுனால இது உங்கள் மார்பக புற்றுநோய் வர்றது வந்து தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து உங்கள் ரத்த அழுத்தத்தை சரி பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. உடம்புல இருக்க ரத்த அழுத்தத்தை நீங்கள் சரியாக வச்சுக்கணுமா, நீங்கள் கண்டிப்பாக ஒரு நாளைக்கு 5 பாதாம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா உங்கள் உடம்புல இருக்கிற ரத்த சிவப்பணுக்களை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்திங்கன்னா வந்து வெயிட் லாஸ் ட்ரை பண்ணுறவங்களும் சாப்பிட்லாம். ஏன்னா இதில் வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட உடம்புல இருக்கிற டைஜஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால உங்களோட பசியோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ அதிகமாக நீங்கள் சாப்பிட்றத வந்து இதை தடுக்கும். வந்து நீரிழிவு நோயாளிகள், அதாவது சர்க்கரை வியாதிக்காரங்க, சுகர் பேஷண்ட் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக சாப்பிட்லாம். இதில் வந்து அதிகப்படியான கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால இது உங்களுடைய சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால சாப்பிட்டு முடிச்சுட்டு உங்களோட பாடியில் இன்க்ரீஸ் ஆகிற சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பாதாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து உங்கள் பித்தப்பை கற்களை வந்து சரி பண்ணுறதுக்கும் இந்த பாதாம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாதாமை வந்து நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது 25% பித்தப்பை கற்கள் வராமல் தடுக்கும் அப்படின்னும் ஆய்வில் வந்து நிரூபிக்கப்பட்டிருக்கு. இந்த பாதாம் வந்து உங்களுடைய பிளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ரத்த சோகை இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து ஃபைபர் அதிகமாக இருக்கிறதுனால டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த பாதாம் வந்து உங்களோட மூளையோட சக்தியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஸ்கின் நல்லா இருக்கணுமா, இந்த பாதாமை எடுத்துக்கோங்க. ஏன்னா இது உங்கள் ஃபேஸில் இருக்கிற முகப்பொருட்களை வந்து கம்மி பண்ணுறதுக்கும் ஃபேஸ் க்ளோவாக இருக்கிறதுக்கும் இந்த பாதாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பாதாமை மட்டும் இல்லாமல் பாதாம் எண்ணெய் பார்த்திங்கன்னா உங்களுடைய தலை முடி உதிர்வை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட முடி ரொம்ப மெல்லிசாக இருக்குது, அடர்த்தி குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதாம் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய முடியோட அடர்த்தியோட அளவு இன்க்ரீஸ் ஆகிறத நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பாதாமோட நன்மைகள்லாம் என்னென்ன? இத யூஸ் பண்ணா எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. இனிமே நீங்க பாதாம வந்து சாப்பிடாம இருப்பீங்களா? கண்டிப்பா சாப்பிடுவீங்க அல்லவா? இது வந்து உங்க ரெகுலரா டெய்லி வந்து ஒரு 5 பாதாம் எடுத்துப்பீங்க அல்லவா? கண்டிப்பா எடுத்துக்கங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. இது தேவைப்படுற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம மிஸ்டர் ஸ்ரீ சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. பாய்.